ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃப்ரேமை வந்து நம்ம ஃபினிஷ்டு பிளவுஸ்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ என்னோட சைஸுக்குரிய பிளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க ஃபுல் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ரிங் எடுத்துக்கலாம். இந்த ரிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 12 ஆர் 14.5 இருக்கும். 12.5 ஓகேங்களா. 12.5 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ 12 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல நான் பேக்குக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த சென்டர் பேக் சைடோட சென்டரோ இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பிளவுஸ் எனக்கு இப்படி இருக்கு. ஸோ பிளவுஸோட பேக் நெக்கு இதுதான் ஓகேங்களா. இது எனக்கு கர்வீடு பிளவுஸ் ஒரு மாதிரி இருக்கும். நெக் வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்கிறதுனால. பல காலத்துக்கு முன்னாடி நான் தான் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ட்ரெண்டியா வர வர நம்ம வந்து வெளியில தைச்சு கொடுக்குறோமோ இல்லையோ, நமக்கு போட்டுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப வச்சிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து நமக்கு 6.5 ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து ரைட் சைடு நெக்ல மட்டும் லெஃப்ட் சைடு நெக் மட்டும் இது மட்டும் தனித்தனியா வேணும் அப்படின்னு சொன்னா நான் இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த சைஸ் கரெக்டா இருக்கும். தென் பேக் நெக் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இந்த பக்கம் கவரா இருக்கும். சென்டர்ல பேக்கோட சென்டர்ல ஃப்ரண்ட் ஓகேங்களா. உங்ககிட்ட பெரிய ஃப்ரேம் இல்லை அப்படின்னா இதை நீங்க 3 தடவை போட்டுக்கலாம். ஃபுல் நெக்குமே நீங்க போடணும்னாலும் இந்த பக்கம் ஒரு தடவை, இந்த பக்கம் ஒரு தடவை, இந்த பக்கம் ஒரு தடவை ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா. இல்ல எனக்கு இங்க நான் டிசைன் பண்ணியிருக்கேன், த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அப்ப எனக்கு இந்த பக்கம் மட்டும் போதும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், இந்த ரிங் இந்த சைஸ் ஆஃப் ரிங் எனக்கு சென்டர்ல தான் நான் வந்து சர்க்கிள் போட்டு டிசைன் பண்ண போறேன். ஸோ சென்டருக்கு இந்த ரிங் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்க ஃபுல்லும் பண்றீங்க, உங்ககிட்ட பெரிய சைஸ் ரிங் இருக்குன்னா இது வந்து 12 இன்ச் ரிங் ஓகேவா. அப்போ உங்களுக்கு வந்து பேக் நெக் ஃபுல்லாவே வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ரிங்கை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த சைட்ல இருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளா நெக்கோட எட்ஜஸ்ல மட்டும் வரணும் அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னர் ரிங்க உள்ள விடுறேன். உள்ள விட்டு கரெக்டா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல நல்லா திணிச்சு விடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்ல நல்லா திணிச்சு விட்டுருங்க. திணிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹூக்கு பார்ட் வந்து எப்பவுமே திருவுற பக்கம் வந்து ரைட் சைடு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்னோட ஆரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுதான் டிசைன் சொல்லுவேன். அதுதான் பெஸ்ட். நமக்கு கிளாக் வைஸ்ல திருவுறது தான் பெஸ்டா இருக்கும். இது மேல கரெக்டா இந்த ரிங்கை ஃபிட் பண்ணுங்க. ஃபிட் பண்ணும்போது நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து மொத்தமா இருக்கிறதுனால எனக்கு நல்லா லூஸ் பண்ணி விட்டு தான் நான் இது பண்ண முடியும். அப்புறம் எப்படி நம்ம ஆரிக்கு வந்து நம்ம இழுத்து கொடுப்போமோ அதே மாதிரி இழுத்து கொடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் பெரிய சைஸ் ரிங்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தா பண்ணணும். இன்கேஸ் எனக்கு இது இல்லை, எனக்கு ஃபுல் பேக் நெக்கும் வேணும்னா நீங்க 16 கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதாவது 12.5 கொடுத்துக்கலாம், 16 கொடுத்துக்கலாம். இப்போ இது 12.5 எனக்கு ஓகேங்களா. இப்போ 12.5 நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நீங்க 12.5 எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா பேக்ல இந்த எட்ஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேவா. முன்னாடி வந்து இது வரைக்கும் தான் நமக்கு ரிங்கு கவர் ஆச்சு ஓகேங்களா. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நான் மேல வச்சு காமிக்கிறேன். இது 12.5, இது வந்து 8.5 ஓகேங்களா. டிஃபரன்ஸ் தெரியுதா. இதை நம்ம வைக்கும் போது இப்படி பேக் நெக்கோட எனக்கு கவர் ஆகணும்னு வச்சோம்னா பாதி தான் வரும். இதே 12.5 வச்சிங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் பேக் நெக் இந்த பக்கமும் கவர் ஆகுது, இங்கேயும் ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆகுது. நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபுல் பேக் நெக்கும் கவர் ஆகுற மாதிரி தான் பண்ண போறேன். ஸோ அதனால நான் வந்து இந்த 12.5 ரிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 12.5 நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா இந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது கரெக்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேல் பக்கத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ரிங்கை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து கரெக்டா இந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேமேஜஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உடஞ்சிரும் அது. எனக்கு ஃபுல்லாவே நான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு இந்த இடம் வந்து மொத்தியா இருக்கு இல்லையா, மொத்தியா இருக்கிறதுனால எனக்கு வந்து இறங்க மாட்டேங்குது. ஒரு சைடு இறங்கிடுச்சு, இன்னொரு சைடு இறங்கல பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை படிமானமா வர்றதுக்கு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நெக்கு வந்து உள் பக்கம் வர மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த நெக்ல டிசைன் வருது இல்லையா, இதை நான் உள் பக்கம் வர மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த நெக்லையும் இழுத்து விட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இழுத்து விடுங்க. ஏன்னா இது எனக்கு 2 பக்கமும் வருது. அதாவது ஃப்ரண்ட்லயும் வந்து எனக்கு இந்த டிசைன் வருது, பட் இங்க லெஃப்ட் சைட்ல வராது இல்லையா, அதனால லெஃப்ட் சைடை வந்து நான் உள்ள இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு என்ன ஆகுது, இங்க வந்து ஃபுல்லா கவர் ஆயிருச்சு. பட் வந்து இந்த த்ரெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எனக்கு வரல. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா
இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 12.5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 12.5 எடுத்துட்டு அதில் என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து வெளியில் வர மாதிரியே வச்சுக்கோங்க எப்போவுமே. நீங்கள் ஹேங்கரில் மாட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி மாட்டி பாருங்க. மாட்டி பார்த்துட்டு ஸ்லீவ் எல்லாம் வெளியில வர மாதிரி வச்சுக்கோங்க. இது வேணும்னா நீங்க இந்த மாதிரி இழுத்து இந்த இடத்துல ஒரு பின்னும் இந்த இடத்துல ஒரு பின்னும் போட்டுக்கலாம் ஸ்லீவோட எட்ஜஸ்ல. இப்ப நான் போட போறேன். ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது வந்து நான் ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நான் வந்து உடன் கிளிப் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பெஸ்ட், உங்களுக்கு கிளாத்தும் டேமேஜ் ஆகாத இருக்கும். இதை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. பேக் சைடை ஃபுல்லா விரிச்சு விட்டுட்டு எனக்கு இந்த பக்கம் ஃபுல்லாவே தேவையில்லை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சுருட்டி கிளிப் போட்டுக்கிறேன். அந்த பக்கமும் ஒரு கிளிப் போட்டுக்கலாம். அது நம்ம ஃப்ரேம் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடும் தேவையில்லாத ஃபர்ஸ்டே நம்ம கிளிப் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரேம் ஃபிட் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதுக்கப்புறம் இந்த சைடும் போட்டுக்கோங்க, இந்த சைடும் இப்படி விரிச்சு வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னர் ஃப்ரேம் வச்சுட்டேன். இன்னர் ஃப்ரேமை வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். ஓகேவா? அப்படியே திருப்பிக்கிட்டு இன்னர் ஃப்ரேம்ல நீங்க பேக் நெக் வந்து இன்ன வரைக்கும் இறக்கம் வேணும் அப்படின்னு சொன்னா இன்னமும் இறக்கம் வேணும்னா இந்த மாதிரி நல்ல இறக்கம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இறக்கம் வேணும், அதனால இறக்கம் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிளவுஸோட சென்டர் பார்ட், பேக் நெக்கோட சென்டர் பார்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம மடிக்கும் போது ஒரு சென்டர் பார்ட் வரும் இல்லையா, ஸோ இதுதான் நம்மளோட சென்டர் பார்ட். எனக்கு இந்த பிளவுஸ்ல இதுதான் சென்டர் பார்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளவுஸோட சென்டரை கரெக்டாக இந்த மாதிரி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ரஃபா மார்க் பண்ணிக்கிறேன். நான் முன் பக்கமும் அதே மாதிரி தான் சென்டர் லைட்டாக மார்க் பண்ணிட்டு விட்டுடுறேன். இப்போ பிளவுஸோட சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக நமக்கு நிற்கணும். சென்டரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ ஃப்ரேமை நல்லா உள்ளே தள்ளி என்னால் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக உள்ளே தள்ளிக்கிறேன். தள்ளிக்கிட்டு நான் வந்து அவுட்டர் ரிங்கை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது அவுட்டர் ரிங். அவுட்டர் ரிங்கோட இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி கிளாத்தில் வராமல் இந்த பக்கத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் எனக்கு இப்ப கிளாத் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணது வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கு நமக்கு. இருந்தாலுமே நம்ம நல்லா இது பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு உங்களால டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லா டைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரிக்கு எப்படி இழுப்போமோ அதே மாதிரி கிளாத்தை வந்து நல்லா இழுக்கணும். இப்போ நான் ஃப்ரேம் ஃபுல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு ரிங்கையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஒன் மோர் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நம்ம இது வந்து ஆரி கிளாத்தோ இல்லை நார்மல் கிளாத்தோ இல்லை பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பிளவுஸ் ஸ்டிச் பண்ண பிளவுஸ். ஸோ இந்த பிளவுஸில் டேமேஜ் ஆகவே கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் அந்த தடம் தெரியும், நம்ம ஃப்ரேம் ஃபிட் பண்ண தடம் தெரியும், அதை நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணீங்கன்னா, அதாவது தண்ணி போட்டு அயன் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து போயிடும் உங்களுக்கு. நல்லா ஸ்டிஃபாக இழுத்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்டிஃபா இழுத்து விடுமோ அந்த அளவுக்கு ஸ்டிஃபா இழுத்து விட்டுருங்க. அவ்வளவுதான். நல்லா டைட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரேமை ஃபிட் பண்ணணும், என்ன சைஸாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ.